ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசப்பா என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க. இந்த உலகத்துல, இந்த உலக மனிதர்ல நம்ம ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 80 பேர் நம்மளை ஏதாச்சும் பிரச்சனை வந்துன்னா கலத்தி விட்டுறணும், கை விட்டுறணும், அப்படியே விட்டுட்டு போயிடணும், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இது அநேகர் நீங்க கூட அனுபவிச்சிருக்கலாம். வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவப்பட்டவங்க தான் இன்னொரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ உபதேசம் பண்ணும்போது அது பிரயோஜனமா இருக்கும். அப்படிதானே? உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் நீங்க பேஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அநேக பேர் முக்கியமான ஒரு கட்டத்துல நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க கை கழுவி விட்டுருவாங்க, கை விட்டு போயிருப்பாங்க. எத்தனையோ பேர்கிட்ட இருந்து ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. திக்கற்றவர்களாக ஒன்றும் இல்லாம அனாதைகளை போல முக்கியமான ஒரு காரியம் வரும்போது யாரும் இல்லாத சூழ்நிலை அனுபவிச்சிருப்பீங்க. எந்த வயசானாலும் யாரு வேணாலும் எப்ப வேணாலும் இந்த சூழ்நிலையில மாட்டிக்கிட வாய்ப்பு இருக்குது. தேவப்பிள்ளைகளே, பைபிள்ல நீங்க இயேசுவின் புத்தகங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான விதவையை போல ஒரு வசனம் வருது. ஹல்லேலூயா. அண்ணன் தம்பியா இருந்தாலும் 5 பேர்லும் 5 சைஸ், எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க. ஒரே போல அணியஞ்சேட்ட மாதிரி அண்ணன் தம்பி கூட இருக்க மாட்டாங்கன்னா, அப்போ யோசித்து பாருங்க, யாரு இருப்பா? இந்த நாட்கள்ல படிப்பு அறிவு மேல போகுது. ஆனா இந்த உலகத்துல சாத்தான் என்ன செய்யறான்னா, அறிவை பெருக செய்து பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் பார்க்க செய்யறான். ஆனா குடும்ப வாழ்க்கையை பிரிச்சு போடுறான். குடும்பத்துல உள்ள ஒரு சகோதர சகோதரிகளா இருந்தாலும் அவங்க நம்ம சகோதரன் தான் நம்ம பார்க்கணும்னா அந்த சகோதரன் கூட பிரிவினை உண்டாக்குறான். அப்ப அவங்களுக்கு திக்கற்ற ஒரு யாரும் இல்லாதது போல எத்தனையோ குடும்பங்களை பாருங்க. சகோதரர்கள் சகோதரிகளை பார்த்தா அனாதையை போல அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஒருவருக்கு ஒரு போன் கூட பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு மனைவியை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க ஒரு குவாலிட்டியான இருக்கணும், அப்படிதான் நேசிக்கிறோம். யோசிக்க பாருங்க, நம்ம ஒரு புருஷனை செலெக்ஷன் பண்ணா அவங்க குவாலிட்டியா இருக்கணும்னு விரும்புறோம். அப்படிதான் அவங்க பேக்ரவுண்டை பார்க்குறோம், எல்லாமே பார்த்து செய்யறோம். நம்ம அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான் வளர்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேசிக்கிற, நம்மளை அதிகமாக நம்ம நேசித்து ஒருவரை நம்பணும்னா அதுக்கு குவாலிட்டி பார்க்கணும். அப்படித்தானே? அப்ப நம்மளை தெய்வம் நம்மளை படைத்த ஆண்டவர் ஜீசஸ் பாருங்க, அவர் குவாலிட்டியான தெய்வம். எந்த செக்ஷன்ல ஒருவேளை நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, ஆனா அவங்களோட குவாலிட்டி எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலையை செய்வாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கவே செய்யுங்க. பைபிளை எடுத்து வாசித்து பாருங்க. பைபிள் சொல்லுது, என்ன சொல்லு, உன்னை போல் பிறனை நேசி. அன்று சொல்றாரு, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் ஜீசஸ் பிள்ளைங்க. எல்லாம் பேர்ல இருப்பாங்க, நாங்களும் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, பெரிய பெரிய அதிகாரத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இயேசுப்பா என்னன்னா, கடைசி முச்சிருக்கிற தான் படைத்த ஜனங்களுக்காக மனித அவதாரமா வந்து அவர் தன்னுடைய சிலுவை சுமந்து அவர் தன் ஜீவனே கொடுக்கிறாரு. யாருக்குன்னா, இந்த உலகத்துல எந்த பலிகளானாலும், பன்னியோ ஆடோ மாடோ கழுதை எதை வெட்டி பலி கொடுத்தாலும், முந்தின ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களும் பலி கொடுப்பாங்க. ஆடை கீறி அதுல வாழைப்பழம் போட்டு அதுல சாமி சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் இன்னும் பல சைஸ் சொல்லலாம். நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சைஸ்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது நம்ம பயப்படுவோம். ஆனா ஜீசஸ் என்னன்னா, அவர் எப்படின்னா அன்பின் சொருவி தான் ஜீவனே கொடுக்கிறாரு. நம்ம கொண்டு எனக்கு நீங்க இந்த மலைக்கு வாங்க, இந்த குளக்கரையில வாங்க, நான் உங்களுக்காண்டி நான் இருக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லா தெய்வங்கள் நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு கொடுக்கிறவர் தான் தெய்வம். ஒரு அம்மா பிள்ளைங்க கொடுப்பாங்க தவிர அம்மாக்கு இல்ல. அம்மா ஒரு பிள்ளையை எடுத்து தோல்ல போட்டு கூட்டிட்டு போவாங்க. பிள்ளை என்னைக்காச்சும் அம்மா தோல்ல தூக்குமா? இல்ல. நம்ம கண்ணீரோடு இருக்கும்போது, கவலையோடு இருக்கும்போது, எனக்கு யாரும் இல்லையேன்னு ஏங்கி போயிருக்கும்போது, நீ கவலைப்படாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், அப்படி சொல்லுகிறவர் தான் நம்ம தெய்வம். அதான் நாம் சுமப்பவர் தெய்வம் அல்ல. நம்ம சுமந்து ஷிஃப்ட் பண்ணி ஏரியா விட்டு மாத்திர தெய்வம் அல்ல. நம்மளை சுமப்பவர். நம்ம நொந்து போய் வெந்து போய் இருக்கும்போது நம்மளை ஆற்றி தேற்றி அப்படியே ஒரு ஆறுதலான வார்த்தையை கூடி நம்மளை அப்படியே ஆயுசு நாட்களை கூட்டி கொண்டு போறது அவர் தான் தெய்வம். தேவப்பிள்ளைய ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. உங்களை திக்கற்றவர்களாக ஆண்டவர் வசனத்தை நல்லா போய் பாருங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலும் வருவேன். இந்த நாட்கள் அந்த செய்தியை கேட்குறீங்க, நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டீங்க எனக்கு தெரியாது. ஆனா கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடு யாருமே இல்லாம அனாதையை போல இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களா? நீங்க அனாதையே கிடையாது. அனாதைன்னு பார்த்தா நம்ம இந்த உலகத்துல யாருன்னா எல்லாரும் அனாதை சூழ்நிலை மாறிடும். ஏன்னா கடவுள் நமக்கு, கடவுள் மட்டும்தான் நமக்கு நேற்றும் இன்றும் மாறாதவர். நம்ம தாய் தகப்பனா இருக்கிறோம், தேடி கொஞ்ச நாட்கள் நம்ம போயிடுவோம், அடுத்து நம்ம பிள்ளைங்க வருவாங்க. அதான் மாயையும் மனதுக்கு சஞ்சலமான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை ஒரு 100 வயசு 80 வயசு 60 20 எப்போ போன்னு தெரியாது. ஆனா நம்மளை படைத்த ஆண்டவர் நேற்றும் இன்று மாறாதவர். அவ்வளவு படைத்த தேவன் ஒரு சின்ன ரூபத்துக்குள்ள வரமாட்டார். ஒரு மரத்து முடியல நின்றுகிட்டு இவர் தான் என் தெய்வம்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் வானமின் சிங்காசனம், பூமியின் பாதப்படி, எவ்வளவு பெரியவர். அதிகாலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்களோடு பேசுவார்.
அதனால கடவுளை ஆராய்ச்சி பண்றது ஒரு லிமிட். அதிக நாட்கள் போகும்போது நம்ம வயசு கடந்து போயிடும். நம்ம ஆராய்ச்சி பண்ணதுக்கு முன்னால நம்ம உயிர் இருக்குதா இல்லைன்னு தெரியாது. சீக்கிரமாக ஆண்டவர் சமூகத்தில் போங்க. ஆண்டவர் என்ன சொல்ற, நான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லியிருக்காரு. உங்களை யாருமே, என்னையும் சரி உங்களையும் சரி, யாருமே திக்கற்றவர்களாக ஆண்டு விடவே மாட்டாரு. தேவ பிள்ளைகளே, இனி ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் வருவேன்னு சொன்னீங்கப்பா. இந்த நாளில் என்னென்ன சூழ்நிலையெல்லாம் இந்த ஜனங்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஜனங்களுக்கு வாழ்க்கை என்னென்ன சூழ்நிலையெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஆண்டவரே, இவங்க தனித்திருக்கிற சூழ்நிலைகள், அவமானப்பட்டு நொந்து போய் வெட்கப்பட்டு இனி என்ன செய்வதுன்னு தெரியாத சூழ்நிலைகள் எதிலெல்லாம் மாட்டி இருக்கிறாங்களோ, அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கிறாங்களோ, எல்லா சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகளுக்கு இறக்க செய்வீராக. உங்களுடைய சித்தம் திட்டத்தை நிறைவேற்றி வாங்கப்பா. ஆவியானதாமே இறக்க செய்யுங்க தகப்பனே. உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளின் குடும்பங்கள், சந்ததிகள், தலைமுறைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மகிழ்ச்சியினால், ஆண்டவரே ஆவிக்குரிய மகிழ்ச்சியினால், உலக மகிழ்ச்சியினாலும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே உங்க சூழ்நிலை எல்லாம் மாற்றி அமைத்து இன்னும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உயர்த்துவதற்கு நன்றியோடு மை துதிக்கிறோமாப்பா. இல்லாதவர்கள் இருக்கிற செய்கிற தேவன் இந்த ஜனங்களோடு கூட இருப்பீராக. உங்களுடைய நாமம் இவர்கள் மூலியம் மகிமைப்படுவதை செய்கிறாச்சா. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் திட்டம் இவங்க வாழ்க்கையில 100% நிறைவேற்றுவீராக ராஜா. இவங்க திக்கற்றவர்களாக நிற்கிற இந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.